கானா இடையே 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2 நாள் பயணமாக கானா நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடியை அதிபர் ஜான் டிராமனி மஹாமா சிறப்பான முறையில் வரவேற்க 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய பிரதமர் மோடி வரும் காலங்களில் இரு நாடுகளிடையே வர்த்தகத்தை 2 மடங்காக அதிகரிக்க உள்ளதாக தெரிவித்தார். உரத்தட்டுப்பாட்டால் தவிக்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு உதவாதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். இந்தியா ஒரு விவசாய நாடு, விவசாயிகள்தான் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்று கூறிய அவர், முதுகெலும்பு வெளிநாட்டை சார்ந்து வளைந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்திருப்பதாகவும், சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14ஆம் தேதிகளில் நாடாளுமன்றம் செயல்படாது எனவும் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வேலூர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நினைவு பரிசாக முருகவேல் வழங்கப்பட்டது. திமுக இளைஞரணி அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணியினருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு தெரியும் என்று கூறினார். போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தாரிடம் முதலமைச்சரின் தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தின் உச்சமாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். கொலை செய்தது உங்கள் அரசு, ஆனால் சாரி என்பதுதான் உங்கள் பதிலா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் தற்கொலை சம்பவம் வருத்தமளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தஞ்சாவூர் டான் பாஸ்கோ பள்ளியில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவுத் தேர்வில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்களின் குடும்பம் சார்ந்து அல்லது சுற்றம் சார்ந்து சில நேரங்களில் தவறான முடிவெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். சமூக வலைதள பதிவுகளுக்காக பாஜகவினரை கைது செய்யும் சிறுபிள்ளைத்தனத்தை திமுக அரசு தொடர்வது சரியல்ல என்று தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். பிரதமர் உள்ளிட்ட பாஜகவினரை தரக்குறைவாக விமர்சிக்கும் திமுகவினர் மீது புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்காமல் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னையில் திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக புது வண்ணாரப்பேட்டை இளைய தெரு பகுதியில் முழங்கால் அளவுக்கு நீர் தேங்கியது. மழை நீரில் கழிவுநீரும் கலந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரத்தில் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தாவேக தலைவர் விஜய் நேரில் ஆறுதல் கூறினார். அஜித்குமாரின் தம்பி மற்றும் தாயை சந்தித்து ஆறுதல் கூறிய விஜய் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அளித்ததாக அவரது தம்பி நவீன் தெரிவித்தார். மடப்புரம் கோயில் காவலாளி கொலை வழக்கில் காலை தொடங்கி நள்ளிரவு வரை நீதிபதி விசாரணை நடத்தினார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் திருப்புவனத்தில் நேற்று காலை 10:45 மணிக்கு விசாரணையை தொடங்கினார். கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய சாட்சி தனக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க கோரி டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான கோயில் பணியாளர் சக்தீஸ்வரன் இமெயில் மூலம் டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சாத்தான் வேதம் ஓதுவது போல திருபுவனம் இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் EPS பேசியிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்தார். இதுகுறித்த அறிக்கையில், சாத்தான்குளம் சம்பவம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவங்களின் போது நீதி எங்கே போனது, கூவத்தூருக்கா, கொஞ்சமேனும் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். விசாரணை கைதி அஜித்குமார் மரண வழக்கில் நீதியை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சரே நீதியை தவற செய்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தலைமைச் செயலகத்திலிருந்து IAS அதிகாரி அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே தனிப்படை போலீசாரால் அஜித் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறினார்.
தமிழக அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் காவல்துறையினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் டோல்கேட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாஜகவின் எண்ணம் தமிழகத்தில் நிறைவேறாது என கூறினார். சேலத்தில் நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியும் நிர்வாகமும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் சம்பவம் மட்டுமே நடைபெற்றதாகவும் திமுக ஆட்சியில் அதே போல 25 சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் கூறினார். தவேக கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேற்கொண்டு வாதங்கள் முன்வைக்க அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நான் தான் முதல்வர் என சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு காலத்திலும் நடக்காது என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக கடைசி இடத்திற்கு போகும் என்று சிலர் கூறுகின்றனர், ஆனால் திமுக என்றும் முதலிடத்திற்குத்தான் வரும் என்றார். ராணிப்பேட்டை அருகே இருசக்கர வாகன விபத்திற்கு திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வசெயலின் சதிதான் காரணம் என மாணவி குற்றம் சாட்டியுள்ளார். பருத்திப்புத்தூரை சேர்ந்த கல்லூரி மாணவி காவனூரை சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வசெயல் ஏமாற்றி திருமணம் செய்ததாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த சூழலில் பெற்றோருடன் 2 வீலரில் சென்ற அவர் விபத்தில் சிக்கினார். சென்னை திருவொற்றியூரில் சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் மின்சாரம் பாய்ந்து சிறுவன் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாங்கல் பீர் பயில்வான் தர்கா பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் நௌஃபல் பலத்த மழை காரணமாக சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரில் நடந்து சென்ற போது மின்சாரம் தாக்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூரில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த வேன் மீது அரசு பேருந்து மோதியதில் 10 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நாகர்கோயில் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்த லாரியின் மீது மோதும் சூழல் ஏற்பட்டதால் எதிர்பாராத விதமாக வேன் மீது மோதியது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெளிவான அறிவிப்பை வெளியிடாததால் நேர்முக தேர்வுக்கு சென்ற பாலிடெக்னிக் முடித்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ஜூலை 2 முதல் 9ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதை நம்பி 600க்கும் மேற்பட்டோர் சென்ற நிலையில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டது. செயல்பட்ட மை V3 ஆட்ஸ் நிறுவனம் மீது மோசடி புகார் அளித்த பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டியுள்ளார். மோசடி நிறுவனத்திற்கு சாதகமாக நடந்து கொள்வதாகவும் தனக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கோவையில் உள்ள 20 காவல் நிலையங்களில் 15 காவல் நிலையங்களில் CCTV கேமராக்கள் இல்லை என்றும் புகார் தெரிவித்தார். மதுரை விலாங்குடி மீனாட்சி நகர் பகுதியில் மென்பொருள் நிறுவனர் வீட்டில் 42 லட்சம் ரூபாய் கொள்ளை போன புகாரில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் ஓட்டுநராக பணிபுரிந்த சுரேஷ் உட்பட 4 பேரை கூடல்புதூர் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத், கானா நாட்டை சேர்ந்த ஜான், கொக்கைன் விற்பனை டீலர் பிரதீப் குமார் மற்றும் அவரது நண்பர் கெவின் ஆகிய 4 பேரையும் நுங்கப்பாக்கம் போலீசார் 4 நாட்களுக்கு போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் கைதாகி சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் இருந்தபடி முதலமைச்சர் தாக்கூர் சுக்வீந்தர் சிங் பார்வையிட்டார். கனமழை, நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார்.
குஜராத்தில் வழக்கறிஞர் ஒருவர் பீர் குடித்துக் கொண்டே காணொளி காட்சி வாயிலான வழக்கு விசாரணையில் கலந்து கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதை கண்டு ஆத்திரமடைந்த நீதிபதிகள் பாஸ்கர் தன்னா மீது வழக்கு பதிவு செய்யவும், இது தொடர்பான அறிக்கையை அடுத்த விசாரணை தேதியன்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க திபெத் அறக்கட்டளைக்கு அதிகாரம் அளித்து தலாய் லாமா அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதிய தலாய் லாமாவை அங்கீகரிப்பதற்கான நடைமுறை குறித்து தெளிவாக விளக்கி 2011 ஆண்டு செப்டம்பர் 24 அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும், அதன்படி பொறுப்பு தலாய் லாமாவின் அலுவலகமான கட்டன் போட்ராங் அறக்கட்டளையின் உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கேரள மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய விஸ்மயா தற்கொலை வழக்கில் அவரது கணவருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2021 ஆண்டில் சாஸ்தான் கோட்டையில் விஸ்மயா என்ற இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது கணவர் கிரண்குமாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் பயிலும் 12 வயது மாணவியை கடந்த 2 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்த கிளர்க்கை போலீசார் கைது செய்தனர். பாட்னாவில் உள்ள இந்த பள்ளியில் படிக்கும் சிறுமி கோடை விடுமுறை முடிந்து பெற்றோர் திருப்பி அனுப்பிய போது பள்ளிக்கு செல்ல மறுத்து அடம் பிடித்தார். விசாரித்த போது உண்மை தெரிய வந்தது. ஆந்திராவில் ஒரு வீட்டில் திருடிய திருடன் அங்கேயே 5 நாட்களாக தங்கி தூங்கி ஓய்வெடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. விஜயநகரம் மாவட்டம் கொல்லப்பள்ளியைச் சேர்ந்த விவசாயி கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு மனைவியையும் அழைத்துக் கொண்டு தோட்டத்துக்கு சென்றார். இதை கண்ட திருடன் வீட்டில் இருந்த பொருட்களை திருடி விற்று அங்கேயே தங்கியிருந்தான். கேரள மாநிலம் மூணாரின் குண்டுமலை நியூ டிவிஷன் வனப்பகுதி அருகே படையப்பா யானை சுற்றித் திரிவதால் தேயிலை தோட்ட பணியாளர்களும் குடியிருப்பு வாசிகளும் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி விட்டாலும் மீண்டும் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிவதால் பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுவதாக கூறுகின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே பிரியாணி மாஸ்டர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 36 வயதான ஜெயக்குமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டு சாலையோரம் வீசப்பட்ட நிலையில் அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சரவணன், தினேஷ், ராகேஷ், பிரதீப், சச்சின், விக்னேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மாங்கனி விலை வீழ்ச்சியால் சென்னை கோயம்பேடு சந்தையில் மாம்பழ வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. விளைச்சல் அதிகரிப்பு, ஏற்றுமதி குறைவு, மாம்பழ கூழ் தயாரிப்பு கம்பெனிகள் மூடல் போன்ற காரணங்களால் இந்த ஆண்டு மாம்பழ விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் சந்தையில் மாம்பழங்கள் தேக்கமடைந்துள்ள நிலையில் வீணான மாம்பழங்களை வியாபாரிகள் சாலையில் கொட்டி சென்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இவ்விரு அலுவலகத்திற்கும் மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் இமெயில் அனுப்பிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை பேருந்து நிலையம் அருகே ஒரு வழி பாதையில் அதிவேகமாக விதிகளை மீறி எதிரே வந்த தனியார் பேருந்து ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதுவது போல வந்த நிலையில் அதனை பள்ளி வாகன ஓட்டி சாதுரியமாக தவிர்த்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விதிகளை மீறி ஒரு வழி பாதையில் வந்த தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு போக்குவரத்து காவல்துறையினர் 3500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இனி எந்த மாணவர்களும் பள்ளிக்கு சென்று படிக்க முடியவில்லை என்ற நிலை வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் முற்றிலுமாக மாறும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் நம்பிக்கை தெரிவித்தார். புதுக்கோட்டை அருகே மாலையீடு பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் மத்திய அரசு கல்வி உதவித்தொகை வழங்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சிவஞானபுரத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 1 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சிவஞானபுரத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு சென்ற கிராம மக்களின் ஆதார அட்டைகளை பயன்படுத்தி கடன் வாங்கியது போல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே பள்ளிக்கு சென்ற 6ஆம் வகுப்பு மாணவிக்கு மிட்டாய் கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக மளிகை கடை உரிமையாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கலைமான் என்பவர் அருகில் உள்ள பள்ளிக்கு சென்ற 11 வயது மாணவிக்கு மிட்டாய் தருவதாக அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது.
கரூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தூய்மை பணியாளர்களை குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் அழைத்து வந்து திரும்ப அழைத்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் சார்பில் உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் பகுதியில் பழமையான வீட்டை இடிக்கும் பணியின் போது சுவர் இடிந்து அருகிலுள்ள சிமெண்ட் கூரை வீட்டின் மீது விழுந்தது. இதில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி மற்றும் பேரன் ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கம்பு சாகுபடியில் விளைச்சல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல விளைச்சல் கிடைத்திருப்பதால் இந்த முறை நல்ல விலை கிடைக்கும் என்று நம்புவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். சென்னையில் பாதி வழியிலேயே பேருந்து திடீரென நின்றதால் பயணிகள் சலிப்புடன் இறங்கிச் சென்றனர். திருவொற்றியூரிலிருந்து பிராட்வே வரை செல்லக்கூடிய தடம் எண் 56C பேருந்து புதுவண்ணாரப்பேட்டை டெப்போ அருகே பயணிகளை ஏற்றி இறக்கிய பிறகு மீண்டும் ஸ்டார்ட் ஆகவில்லை. ஓட்டுநர் எவ்வளவோ முயற்சித்தும் பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் அங்கேயே நிறுத்திவிட்டு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை காவல் ஆய்வாளர் அந்த பணிக்கே தகுதியற்றவர் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கடுமையாக சாடினார். கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த மைனர் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் போக்சோ வழக்கு பதிவு செய்ய போதிய ஆதாரங்கள் இருந்தும் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்ததாக நீதிபதி கண்டித்தார். திருப்பத்தூரில் பொய் வழக்கு பதிந்து 20,000 ரூபாய் பறித்ததாக பெண் காவல் ஆய்வாளர் மீது ஓய்வு பெற்ற ஆசிரியர் SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். நாற்றம்பள்ளி காவல் நிலைய பெண் ஆய்வாளர் மங்கையர்கரசி தனது நிலத்தை அபகரித்த சாராய கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்டு தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிவாஜி கணேசன் புகார் அளித்தார். ஈரோட்டில் அரசு பள்ளி மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமலன்குட்டையைச் சேர்ந்த சிவா மகன் ஆதித்யா +2 படித்து வந்த நிலையில் பள்ளிக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சென்றபோது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே டாஸ்மாக் கடைக்கு பொதுமக்கள் பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சரபோஜி ராஜபுரம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கி குடிப்பவர்கள் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் பெற்றோர்கள் கடையை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தொகரப்பள்ளி காப்புக்காடு பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 21 பேர் காயமடைந்தனர். ஹுசூர் வசந்த நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 53 பேர் உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருவண்ணாமலை நோக்கி சென்றபோது விபத்து நேரிட்டது. கேரள மாநிலம் மூணாறு கேப் ரோடு பகுதிக்கு செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் செல்லவும் இரவில் வாகன போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மழை காரணமாக பாறை உருண்டு சாலையில் விழுந்துள்ளதாலும் தொடர்ந்து பெய்யும் மழை பொழிவால் பாறைகள் உருண்டு வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி அருகே லாரி மீது கார் மோதியதில் தெலங்கானாவைச் சேர்ந்த பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானாவைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வந்துவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிய போது முத்துப்பட்டி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே சிலிண்டரில் ஏற்பட்ட எரிவாயு கசிவால் தீ விபத்தில் சிக்கிய மூதாட்டி பத்திரமாக மீட்கப்பட்டார். கோணம்காடு பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ ஜெகின்ராணி என்பவர் டீ போடுவதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்துவிட்டு வெளியே சென்றுள்ளார். அப்போது எரிவாயு கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் கருகி சேதமடைந்தன. ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் சார்பில் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு மின்சார பேருந்து ஒன்று நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. ஜி ஸ்கொயர் நிறுவனம் மற்றும் நிர்வாக இயக்குனர் பாலராமஜெயம் தனது பெற்றோர் ரங்கசாமி பேபி தம்பதியின் 51வது திருமண நாளை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக 23 இருக்கைகளை கொண்ட மின்சார பேருந்து ஒன்றை பழனி கோயிலுக்கு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோவிந்தாபுரம் கிராமத்தில் விநாயகர் மற்றும் அங்காளம்மன் கோயில் குடமுழுக்கு நிறைவு விழாவை ஒட்டி வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் என அனைவரும் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து நாட்டுப்புற இசைக்கேற்ப நடனம் ஆடினர்.
புதுச்சேரியில் ஜிபே மூலம் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முகமது ரஃபீக் என்பவர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க 5000 ரூபாயை SI சரண்யா லஞ்சமாக பெற்றதாகவும், இது தொடர்பாக காவல்துறை இயக்குநரிடம் ரஃபீக் புகார் அளித்ததை அடுத்து அந்த பணத்தை சரண்யாவின் கணவரான SI பிரபு திருப்பி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்ததால் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நள்ளிரவு வரை நீடித்த சோதனையில் சந்தேகத்திற்குரிய வகையில் எந்த பொருளும் தென்படவில்லை என தெரிய வந்துள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் ஆனி உற்சவத்தை முன்னிட்டு நாற்று நடவு திருவிழா நடைபெற்றது. கோயில் தெப்பக்குளம் அருகே நெல் விதைகள் பதியப்பட்டு 8 நாட்களாக தினசரி சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. பின்னர் மண்டபத்தில் இருந்த விதை நெல் நாற்றுகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் குருக்கள் வயலில் இறங்கி நாற்றை நட்டார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் தொழிலதிபரின் தோட்டத்தில் மர்ம நபர்கள் பள்ளம் தோண்டி மூடிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நிரவுவிளை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் மர்ம நபர்கள் பள்ளத்தை தோண்டி மூடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளத்தை மீண்டும் தோண்டி போலீசார் சோதனை செய்ததில் அதில் எதுவும் இல்லை என்பது தெரிய வந்தது. சென்னை அம்பத்தூரில் உள்ள காமராஜர் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பறவைகளை விரட்டும் நவீன இயந்திரம், தானியங்கி குப்பை அள்ளும் கருவிகள் உள்ளிட்டவற்றை மாணவிகள் காட்சிப்படுத்தினர். ரோபோட்டிக் லேப் மூலமாக விமானம் செய்து பறக்க வைத்தும் அசத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அமையவுள்ள சிப்காட் 3வது அலகிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சிப்காட் நிலையெடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் தொடங்கி 2 வருடங்களுக்கு மேலாகியும் அரசு தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் வராததால் மீண்டும் போராட்டத்தில் இறங்கினர். திருவாரூர் மாவட்டம் ஆலத்தம்பாடி தடுப்பணையில் தண்ணீரை தடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாற்றி விடுவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆலங்குடி பாலம் அருகில் நடைபெற்ற மறியலின் போது 50 மில்லி விஷம் வாங்கி கொடுங்கள், தற்கொலை செய்து கொள்கிறோம் என விவசாயிகள் கூறியது காண்போரை கலங்க செய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சிக்கியாபுரம் அருகே வந்த ஒரு ஆட்டோவில் வந்த 3 பேரை போலீசார் மடக்கி விசாரித்ததில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 1100 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சாலையின் நடுவே மின்கம்பம் உள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவிக்க நகரிலிருந்து ஏசி நகர் செல்லும் சாலையில் PAP புதிய பாலம் அருகே கடந்த 4 ஆண்டுகளாக சாலையின் நடுவே இருந்து வரும் மின்கம்பத்தை அகற்றாமலேயே புதிதாக சாலை போட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே கல்குவாரியில் குளித்த கேரள இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். வாரணவாசி பகுதியில் தங்கியிருந்து தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த கேரளாவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அஷ்ரப் மகன் முகமது அஷ்மில் குன்னவாக்கம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் நண்பர்களுடன் குளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் அழகுப்பட்டி ஊராட்சியில் சேதமடைந்த பள்ளி கட்டடத்துக்கு பதிலாக புதிய கட்டடம் கட்டித்தர கோரி பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பட்டத்து நாயக்கன் பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடம் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் எனவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒரகடம் பகுதியில் உள்ள கிராமத்தில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவரது வீட்டின் அருகில் குடியிருந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்தார். கும்பகோணம் மன்னார்குடி சாலை விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்திய நிலத்திற்கு போதிய இழப்பீடு வழங்காததை கண்டித்து சாக்கோட்டையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாக்கோட்டை 4 சாலை சந்திப்பு பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பழைய இந்திரா நகர் பகுதியில் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்து 53 மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். யாசின் என்பவர் ரேஷன் அரிசியை வெளி மாநிலத்திற்கு கடத்த இருப்பதாக வந்த தகவலை அடுத்து குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வங்கதேசத்தினர் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 2003 முதல் கொல்கத்தா, மும்பை, பெங்களூரை தொடர்ந்து தற்போது ஹொசூரிலும் சட்டவிரோதமாக தங்கியிருந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வலி ஏற்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பின்னர் இலக்கியா சிகிச்சையில் உள்ளதாகவும் அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இரு பிரிவினரும் கற்கள், கம்பு, கட்டை உள்ளிட்டவைகளால் மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் ஒருவர் பலத்த காயமடைந்தார். மோதலுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பகுதியின் பேக் வாட்டர் பகுதியில் அமைந்துள்ள சித்தன்குட்டை பகுதியில் இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் ரீல்ஸ் எடுத்து வைரலாக்கி வருகின்றனர். கூமாப்பட்டியில் இளைஞர்கள் பேசிய தொனியில் வசனத்தை பேசி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். சென்னை திருவான்மியூர் பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் வியாபாரியை கடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கொட்டிவாக்கத்தை சேர்ந்த காண்டீபன் எம்சன் ஜல்லி வாங்கிய வகையில் மொத்த வியாபாரிக்கு தர வேண்டிய பாக்கி பணத்திற்காக ரஞ்சித் மோசஸ் தனது நண்பர் ஹரீஷ் மோகன்ராஜுடன் சேர்ந்து கடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. மிக குறைந்த வரி விதிப்புடன் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய உள்ளதாகவும் அது அமெரிக்க நிறுவனங்கள் போட்டியிடுவதற்கேற்ற ஒப்பந்தமாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துமாறு தனது கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இம்ரான்கான் அழைப்பு விடுத்துள்ளார். தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் தமது எக்ஸ் பதிவில் இந்த கொடுங்கோல் அரசுக்கு எதிராக வரும் 7ஆம் தேதி முதல் ஒட்டுமொத்த மக்களும் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாப் கட்சி தொண்டர்களும் திரண்டு போராட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் காவல்துறை உதவி ஆணையர் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்தன்குவா மாகாணத்தில் உள்ள மேளா மைதானத்தில் திடீரென குண்டு வெடித்ததில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 11 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் வெடித்த போது ஷேக் ஹசீனா குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டும் அவர் ஆஜராகவில்லை. ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்தம் செய்து ஈரான் அதிபர் மௌசத் பெஷஷ்கியன் உத்தரவிட்டுள்ளார். ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதனால் சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான ஒத்துழைப்பை சஸ்பெண்ட் செய்ய அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் போலீசார் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கினர். முந்தைய போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்ட நபர்களை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெருக்களை மறித்தனர். அலெக்சாண்டர் உசிக்கின் 12 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர கோரி ஜூன் 28ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்ததில் 77 பேர் கைது செய்யப்பட்டனர். துருக்கி நாட்டின் செஸ்மே நகரத்தில் ஏற்பட்ட பயங்கர காட்டு தீயால் வனப்பகுதிகள் எரிந்து சேதமடைந்தன. தீ நெடுஞ்சாலையை நெருங்கியதால் செஸ்மியை முக்கிய நகரங்களுடன் இணைக்கும் நெடுஞ்சாலை மூடப்பட்டது. 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிப்பதால் ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர்.
சீனாவின் ஹீனான் மற்றும் ஹூபே மாகாணங்களில் பெய்த கனமழையால் பெருவெள்ளம் ஏற்பட்டது. சாலையில் சென்ற கார் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் காட்டாற்றின் நடுவே சிக்கி தவித்தவர்களை கயிறு கட்டி மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிக்கி தவித்தவர்கள் பால்கனி வழியாக மீட்கப்பட்டனர். இந்தோனேஷியாவின் பாலி அருகே படகு மூழ்கியதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 43 பேர் மாயமாகியுள்ளனர். இந்தோனேஷியாவின் முக்கிய தீவான ஜாவாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் சென்ற படகு பாலி ஜலசந்தியில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. 65 பேர் சென்ற படகில் 20 பேர் மீட்கப்பட்டனர். மேலும் அந்த படகில் 14 லாரிகள் உட்பட 22 வாகனங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 310 ரன்கள் எடுத்துள்ளது. 114 ரன்களுடன் கேப்டன் சுப்மன் கில்லும் 41 ரன்களுடன் ரவீந்திர ஜடேஜாவும் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர். டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி இந்திய அணி முதலில் களமிறங்கி ஆடி வருகிறது. TNPL தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் திருச்சி அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி வீழ்த்தியது. முதலில் ஆடிய திருச்சி அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 140 ரன்களை அடித்தது. 141 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் அணி 16.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியை இலங்கை அணி 77 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இலங்கை அணி முதலில் களமிறங்கி 49.2 ஓவரில் 244 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 245 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி 35.5 ஓவரில் 167 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஒற்றையர் பிரிவில் மேடிசன் கீஸ், அரினா சபலென்கா ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறினர். 2வது சுற்றில் ஓல்கா டானிலோவிச் உடன் மோதிய மேடிசன் கீஸ் 6-4, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வென்றார். மற்றொரு போட்டியில் மேரி பவுஸ்கோவாவை 7-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் அரினா சபலென்கா வீழ்த்தினார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் 23 பேர் முதல் சுற்றிலேயே வெளியேறினர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் டானில் மெத்வதேவ், அலெக்சாண்டர் ஸ்வெரேவ், கிரீக்ஸ்போர், மேட்டியோ பிரிட்டேனி உள்ளிட்ட பலர் வெளியேறினர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கோகோ கஃப், குயின் வென் ஜெங், பவுலா படோசா, ஜெசிகா பெகுலா, வன்ஸ் ஜபேர் உள்ளிட்ட பலர் முதல் சுற்றில் தோல்வியுற்று வெளியேறினர். ரஜினி நடித்துள்ள கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜூலை 27ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகிறது. படத்தில் சத்யராஜ், ஃபகத் ஃபாசில், நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா, சௌபின் ஷாகிர் ஆகியோர் நடித்துள்ளனர். விஜய் ஆண்டனி நடித்த மார்கன் படத்தின் ஸ்னீக் பிக் காட்சியை படக்குழு வெளியிட்டது. ஜூன் 27ஆம் தேதி படம் வெளியான நிலையில் படம் வெளியாவதற்கு முந்தைய நாள் படத்தின் முதல் 6 நிமிட காட்சி வெளியிடப்பட்டது. இந்த படத்தை லியோ ஜான் பால் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் மூலம் விஜய் ஆண்டனியின் உறவினர் அஜய் திஷன் வில்லனாக அறிமுகமானார். அகண்டா 2 படத்தில் ஹர்ஷாலி மல்கோத்ரா நடிக்கும் ஜனனி கதாபாத்திரத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. பஜ்ரங்கி பைஜான் படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமான அவர் அகண்டா 2 படத்தின் மூலம் தெலுங்கில் அறிமுகமாகிறார். போயபதி ஸ்ரீனு இயக்கத்தில் நந்தமூரி பாலகிருஷ்ணா நடித்துள்ள திரைப்படம் செப்டம்பர் 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. பீனிக்ஸ் திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு உள்ளதாக நடிகர் விஜய் சேதுபதி கூறினார். சென்னையில் தனியார் திரையரங்கில் பீனிக்ஸ் படத்தின் சிறப்பு காட்சியை பார்வையிட்ட அவர் திரைப்படம் மிகவும் நன்றாக உள்ளது எனவும் படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துகள் என்றும் கூறினார். சென்னை மண்ணடியில் உள்ள அன்னை காளிகாம்பாள் கோயிலில் 3 BHK படக்குழுவினர் சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சரத்குமார், தேவயானி மற்றும் சித்தார்த் உள்ளிட்டோர் நடித்த 3 BHK திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் படம் வெற்றியடைய வேண்டி சுவாமி தரிசனம் செய்தனர். அல்லு அர்ஜுன் நடிப்பில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் ராவணம் படத்தை விரைவில் தயாரிக்கவிருப்பதாக தயாரிப்பாளர் தில் ராஜு தெரிவித்தார். அவர் தயாரிப்பில் உருவாகியுள்ள தம்முடு படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ராவணம் படம் உருவாக சிறிது காலம் ஆகும் என்றும் ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும் என்றும் தெரிவித்தார்.
பிரபாஸ் நடிப்பில் உருவாக்கி வரும் தி ராஜா சாப் திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாட கரீனா கபூரை ஒப்பந்தம் செய்ய படக்குழு முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாருதி இயக்கியுள்ள படத்தின் முக்கிய வேடத்தில் மாளவிகா மோகனன், சஞ்சய் தத், யோகி பாபு ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. மதுரை மாவட்ட மேலூரில் உள்ள அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து வான வேடிக்கை மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகா மாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆனி மாத திருவிழா ஜூன் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் உற்சவர் எழுந்தருளிய 5 டன் எடை கொண்ட தூக்கு தேரினை இளைஞர்கள் தோளில் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மங்கள இசை முழங்கிட ராஜகோபுர கலசங்கள் புனித நீரால் நன்னீராட்டப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ஆஷாட நவராத்திரியின் 8ஆம் நாளில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூசைகள் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் நடன பள்ளி குழந்தைகள் பரதநாட்டிய நிகழ்ச்சியையும் அரங்கேற்றினர். கோவை அப்புலுபாளையம் மகா காளியம்மன் திருக்கோயிலில் ஆனி மாத திருவிழாவை ஒட்டி வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இளம் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் ஒரே நேரத்தில் வண்ண ஆடைகளை அணிந்து கொண்டு நடனமாடி பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தனர். நெல்லையப்பர் கோயில் ஆனி திருவிழாவின் 3ஆம் நாளில் சுவாமி நெல்லையப்பர் பூத வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளினர். பின்னர் மேளதாளம் முழங்க அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேசிய திருத்தல பேராலயத்தின் பெருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பேராலயத்தில் கொடியை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக புதுப்பிக்கப்பட்ட கெபி அர்ச்சித்தல் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது.